ராஜாத்தியே, உனக்கு என்ன வேண்டும்? உன் மன்றாட்டி என்ன? பாதி மட்டும் கேட்டாலும் கொடுக்கப்படும் என்று சொன்னான். அல்லேலூயா. இங்கே நம்ம அடுத்தது பார்த்தோம், ஒரு குருடனை பார்த்து ஆண்டவர் கேட்குறாரு, உனக்கு என்ன வேணும் கேட்டார் இல்லையா? கேட்டாரா? ஃபஸ்ட் வாரம் பார்த்தோம்ல, கேட்டார், உனக்கு என்ன வேண்டும்? அவன் என்ன சொன்னான்? நான் பார்வை அடைய வேண்டும் என்று சொன்னான். அதுபோலவே இன்னொரு இடத்துல 100க்கு அதிபதியின் இடத்துல அவன் போகிறேன், நான் வந்து ஜெபம் பண்ணுறப்பான்னு சொன்னார். வேண்டாம் ஐயா, நீங்கள் வர்றதுக்கு நான் பாத்திரவன் அல்ல, ஒரு வார்த்தை சொல்லும். அவன் என்ன சொன்னான்? ஒரு வார்த்தை சொல்லும். அவன் ஒரு வார்த்தை கேட்டான், கர்த்தர் ஒரு வார்த்தை சொன்னார், அவன் சுகமானான். அல்லேலூயா. இப்படி நிறைய காரியங்களை நாம் பார்த்தோம். இந்த வாரத்தில் நான் வித்தியாசமாக பேசணும், ஆண்டவரே எதையாவது எனக்கு தாங்க, என்ன பேசணும்னு எனக்கு தெரியல என்று சொல்லி தேவனிடத்தில் கேட்டபோது எனக்கு ஒரு வித்தியாசமான காரியம் வெளிப்பட்டது. அல்லேலூயா. யோனாவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 11வது வசனத்தை 6வது ஒருத்தர் வாசிங்க. அமரும்படி நாங்கள் உனக்கு என்ன செய்ய வேண்டும்? அல்லேலூயா. ஆண்டவர் சொன்னார், அகாஸ்வேரோஸ் சொன்னார், உனக்கு என்ன வேண்டும் என்று எஸ்தர் ராஜாத்தியை கேட்டார். குருடனை பார்த்து இயேசு கேட்டார், நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று. 100க்கு அதிபதியை பார்த்து நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார். ஒரு வார்த்தை சொல்லும். இங்கே கேட்குறாங்க. இங்கே யார் கேட்குறது? கப்பலில் இருக்கிற மாலுமிகளும் அங்கே கப்பலில் இருக்கிறவர்களும் கேட்குறாங்க, நாங்கள் என்னப்பா உனக்கு செய்யணும்? அல்லேலூயா. அல்லேலூயா. நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று கேட்கிறார்கள். அந்த யோனாவின் புஸ்தகம் உங்களுக்கு தெரியாதில்லை, எல்லாருக்கும் தெரியும். யோனா, ஆண்டவர் சொன்னார், நினிவேவுக்கு போய் அந்த ஜனங்களுக்காக நீ தீர்க்க தரிசனம் உரைக்க வேண்டும். நினிவேயின் பாவம் அதிகமாய் கொண்டிருக்கிறபடினால் அந்த ஜனங்களை நான் அழிக்கக்கூடாதபடி நீ போய் அவர்களுக்காக தீர்க்க தரிசனம் சொல்லு. 40 நாளில் நினிவே கவிழ்க்கப்பட்டு போகும் என்று சொல்லு என்று சொன்னார். ஆனால் அந்த யோனாவுக்கு தெரியும் ஆண்டவர் எப்படிப்பட்டவர் என்று. ஆண்டவர் என்ன செய்கிறவர்? தீங்குக்கு மனஸ்தாபப்படுகிறவர். அல்லேலூயா. வாசிங்களேன். அது ஏன் அப்படி அமைதியாக இருக்கீங்க? 1, 2 வாசிங்க. வசனம் 1ஆம் அதிகாரத்து 2வது 3வது வசனம் வாசிங்க. அதற்கு விரோதமாய் பிரசங்கி, அவருடைய அக்கிரமங்கள் என் சமூகத்துக்கு வந்து எட்டினது என்றார். அல்லேலூயா. அதுக்கு யோனா என்ன சொல்கிறார் பாருங்க. விலகி தர்சீசுக்கு ஓடி போகும்படி கப்பலை கண்டு விலகும்படி. அல்லேலூயா. ஆண்டவர் சொன்னார், நினிவேக்கு போ. இது எல்லாருக்குமே தெரியும். இந்த அம்மா என்ன புதுசாக பேச போகிறாங்க அப்படின்னு கூட நீங்கள் நினைக்கலாம். உண்மைதான் அது. நான் என்ன புதுசாக பேச போகிறேன் இதிலேருந்து. ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் ஓடி போகிறதான ஒரு மனுஷனை குறித்து தான் நம்ம இங்கே பேச போகிறோம். அல்லேலூயா. இன்றைக்கு கர்த்தர் நம்ம கூட எத்தனையோ முறை பேசிக்கிட்டு இருக்கிறாரு, நாம் கீழ்ப்படுகிறதே இல்லை. நாம் என்ன செய்கிறோம்? நம்ம வழியை தான் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். ஆனால் கர்த்தருடைய வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படியாமல் ஓடும் பொழுது கர்த்தர் அங்கே என்ன செய்கிறார்? ஒரு பெரிய காரியத்தை செய்கிறார். அல்லேலூயா. யோனா தர்சீசுக்கு ஓடி போகும்படி கப்பலில் ஏறிட்டான். கப்பலில் போய் படுத்துட்டான். கப்பலில் படுத்த உடனே கர்த்தர் என்ன செஞ்சாராம்? ஒரு காற்றை வீச செய்தார். அடுத்தது வாசிங்க. பெருங்காற்றை வீச செய்தார். கப்பல் உடையும் என்று நினைக்கிற அளவுக்கு அங்கே என்ன செஞ்சது? அல்லேலூயா. அல்லேலூயா. பெரிய சேதம் உண்டாகக்கூடிய நிலைமையிலே அங்கே சேதம் உண்டாகி கொண்டிருந்தது. அல்லேலூயா. அப்பொழுது என்ன செஞ்சாங்க? எல்லாரும் அவரவருடைய தேவனை நோக்கி வேண்டுதல் செய்து கொண்டிருந்தாங்க. அந்த கப்பலில் இருந்தவங்க அத்தனை பேரும் வேண்டுதல் செய்து எப்படியாவது இந்த கொந்தளிப்பு நிற்குமா என்று சொல்லி எல்லாரும் பயந்தாங்க. அந்த வியாபாரிகள் என்ன பண்ணாங்க? தங்களுடைய பொருட்களை எல்லாம் எடுத்து என்ன பண்ணாங்க? கடலில் போட்டாங்க. ஏன்? கப்பல் கொஞ்சம் லகுவானா மேலே மிதக்குமோ என்ற எண்ணத்தில் எல்லாத்தையும் வீசிக்கொண்டே இருந்தார்கள். ஆனாலும் என்ன செய்யலாங்க? என்ன செய்யல? என்னம்மா செய்யல? கடல் கொந்தளிப்பு நிற்கல. ஹல்லேலூயா. நீ என்னதான் காரியத்தை செஞ்சு ஆண்டவருக்கு பிரியமில்லாமல் ஓடிட்டு என்ன காரியங்களை செய்தாலும் நின்றுடும். அந்த காரியம் அப்படியே நமக்கு கைகூடி வருன்றலாம் நாம் யோசித்தால் அது ஒரு காலம் நடக்காது.
கர்த்தர் என்ன நினைத்தாரோ அதுதான் நடக்கும். அல்லேலூயா. நம்முடைய சொந்த வழிகள் ஒரு நாள் நிறைவேறாது. இவன் நினைச்சான் நம்ம எங்கேயாவது தப்பிச்சு ஓடிடலாம், ஆண்டவருக்கு பயந்து நம்ம ஓடிட்டா ஆண்டவர் நம்மளை விட்டுருவார்னு நினச்சான். ஆனால் கர்த்தர் விடுகிறவர் அல்ல. அல்லேலூயா. நீ பாதாளத்தில் போய் படுக்கை போட்டாலும் அங்கேயே இருப்பேன் என்று சொன்ன நம்முடைய ஆண்டவர் நீ எங்கே போனாலும் விட மாட்டார். அல்லேலூயா. கர்த்தருடைய திட்டம் நிறைவேறணும், அவருடைய வாக்கு நிறைவேறணும், அவருடைய வார்த்தை ஜீவனுள்ள வார்த்தை நிறைவேற வேண்டும் என்று ஆண்டவர் தீர்மானித்திருக்கும் போது நாம் எங்கே ஓடினாலும் விட மாட்டார். அல்லேலூயா. ஆண்டவர் என்ன செஞ்சார் தெரியுமா? எல்லார் பேர்லையும் சீட்டு போட்டாங்க. கடைசியில் யார் பேருக்கு வந்துச்சு? ஏயா என்னையா பாவம் பண்ணிட்டு வந்த நீ? அப்படி தான் கேட்டாங்க அப்போஸ்தலர்ல. இவன் கப்பல்லேருந்து கூட தப்பிச்சு வந்துட்டாங்க, இவன் என்ன பாவம் பண்ணான்னு தெரியல. இங்கே வந்து விறகள்ளி போடும்போது பாம்பு அவன் கையை பிடிச்சிக்கிச்சுனாங்க. யாரை குறித்து? பவுலை குறித்து சொன்னாங்க இல்லையா? பாம்பு பிடிச்சிச்சு பாருங்க, இவன் அக்கிரமம் இவனை திரும்ப சுற்றிக்கிட்டே வந்துச்சு என்று சொன்னார்கள். அதுபோல தான் இவன் கீழ்ப்படியாமல் ஓடினதுனாலே அங்கே இருக்கிற அத்தனை உயிர்களும் பாதிக்கப்பட்டிருக்கிற சூழ்நிலையில் அவர்கள் எல்லாரும் சீட்டு போட ஆரம்பித்தார்கள். சீட்டு போட்டால் என்ன பண்ணிச்சு? யோனாவின் பேருக்கு சீட்டு விழுந்தது. அல்லேலூயா, அல்லேலூயா. யோனாவின் பேருக்கு சீட்டு விழுந்த உடனே அவன் சொல்கிறான், என்னை தூக்கி கடலில் போடுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. என்னை தூக்கி போட்டுட்டீங்கன்னா கடல் கொந்தளிப்பு அடங்கும் என்று சொன்னான். அல்லேலூயா, அல்லேலூயா. என்னை தூக்கி போட்டால் கடல் கொந்தளிப்பு அடங்கும். அல்லேலூயா. இன்றைக்கு தூக்கி போட வேண்டிய காரியங்கள் நிறைய இருக்குது நம்மக்கிட்ட. நாம் தூக்கி போடாது இருக்கிற வரைக்கும் நம்முடைய வாழ்க்கையில் கொந்தளிப்பு வந்துக்கிட்டு தான் இருக்கும், நம்முடைய வாழ்க்கையில் போராட்டங்கள் வந்து கொண்டு தான் இருக்கும், நம்முடைய வாழ்க்கையில் நிறைய கஷ்டங்களை நாம் பார்க்க வேண்டியிருக்கும். தூக்கி போடணும். எதை தூக்கி போடணும்? கர்த்தருக்கு பிரியமில்லாத எண்ணத்தை தூக்கி போடணும். கர்த்தருக்கு பிரியமில்லாததான நம்முடைய யோசனைகளை தூக்கி போடணும். அடுத்தவர்களை நிந்திக்கிற நிந்தனையை கர்த்தர் தூக்கி போடணும். அடுத்தவர்களுக்கு விரோதமாய் பேசுகிற புறம் பேசுகிற அந்த காரியத்தை நீ தூக்கி போடணும். இப்படி ஆண்டவருக்கு பிரியமில்லாத எந்த சிந்தனை, எந்த செயல், எந்த காரியம் உன்னிலே இருக்கிறதோ அதை நீ தூக்கி போட்டால் அமைதல் உண்டாகும். அல்லேலூயா. ஒரு ஷபக்கரலபாதியாரபா. இன்னும் தூக்கி போட வேண்டிய விஷயம் இருக்கிறது. அன்பு தேவனுடைய பிள்ளையே, உன் வாழ்க்கையில் எவ்வளவு ஒளிந்து இருக்குது தெரியுமா? எத்தனை மறைந்து இருக்கிறது தெரியுமா? நீங்கள் நினைக்கலாம் யாருக்குமே தெரியாதுன்னு, ஆனால் கர்த்தருக்கு தெரியும். கர்த்தருடைய பார்வையில் தெரியும். நான் வெள்ளை துணி போட்டு இருக்கிறதுனால நான் எல்லாமே பர்ஃபெக்ட்னு சொல்லவே முடியாது. எனக்குள்ள ஒளிந்து இருக்கிற காரியங்கள் நிறைய இருக்கு. நான் அதை தூக்கி போட்டால் தான் கர்த்தர் கிரியை செய்வார். தூக்கி போடாத வரைக்கும் அமைதல் உண்டாகாது. எந்த காரியத்தை நான் தூக்கி போன இந்த காலை வேளையில் கர்த்தர் பேசி கொண்டிருக்கிறார். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, உன் வாழ்க்கையில் எது ஒளிந்து இருக்கிறது, எது மறைந்திருக்கிறது, எது கிரியை செய்யக்கூடாதபடி உன்னை தடுத்து கொண்டு, ஆண்டவர் உனக்கு கிரியை செய்யக்கூடாதபடி எது தடுத்து கொண்டிருக்கிறது, அதை நீ தூக்கி முதல்ல போடு. கர்த்தர் அற்புதம் செய்வார். அல்லேலூயா. தூக்கி போட்டா அற்புதம், தூக்கி போட்டா விடுதலை, தூக்கி போட்டா உனக்கான காரியங்களை கர்த்தர் நடப்பிப்பார். அன்பு தேவனுடைய பிள்ளையே, கடல் கொந்தளித்து கொண்டிருக்கிறது. ஐயோ, ஜனங்கள்லாம் மாண்டு போகிறாங்க, என்ன செய்யுதுன்னே தெரியலையே. ஆனால் அந்த மனுஷன் சொல்கிறான், என்ன தூக்கி போட்டா அங்கே என்ன ஆகும்? அமைதல் உண்டாகும். அவனுக்கே தெரியும் என்னால் தான் இந்த குழப்பம் நடக்குதுன்னு. ஆகினால் அருமையான தேவனுடைய பிள்ளையே, கர்த்தர் சொல்லுகிறார், இன்றைக்கு நீ தூக்கி போட வேண்டிய நிறைய காரியங்கள் இருக்குது. என்ன காரியம் என்று உனக்கு தெரியும். ஆனால் இன்னும் கூட நல்லவ மாதிரியே நடிச்சுக்கிட்டு இருக்கியே. இதை கர்த்தர் பார்த்துக்கிட்டு இருக்கிறார். அல்லேலூயா. எத்தனை வஞ்சனை, எத்தனை பொறாமை, எத்தனை எரிச்சல், எத்தனை துர்க்குணம் உனக்குள்ளே ஒளிந்திருக்கிறதே. பார்க்கும்போது ஒன்று, பாராதும்போது ஒன்று. ஒரு விரலை நீட்டி ஒருத்தவர்களை குற்றப்படுத்தி கொண்டிருக்கிற உங்களை பார்த்து தான் 3 விரல் குற்றப்படுத்தி கொண்டிருக்கிறது. அது உனக்கு தெரியுமா? நீ குற்றவாளி, நீ பாவி, நீ ஒத்துக்கொள் என்ற 3 விரலை உன்னை குற்றப்படுத்திக்கிட்டு இருக்குது. ஆனால் நீ நினச்சிக்கிட்டு இருக்கிற நான் பரிசுத்தவான். வேதம் சொல்லுகிறது, கனம் பண்ணுவதிலே முந்திக் கொள்ளுங்கள். இன்றைக்கி ஒருத்தரை பார்க்கும்போது யார் சோத்திரம் பண்ணுறீங்க? பண்ணுறதில்ல. நேராக வர வேண்டியது, நேராக போக வேண்டியது. கனம் பண்ணுவதிலே முந்திக் கொள்ளுங்கள். அல்லேலூயா. கனம் பண்ணுவதிலே, நான் இப்போ நிக்சனுக்கு சோத்திரம் பண்ணால் அது கர்த்தருக்கு பண்ணுது, நிக்சனுக்கு இல்லை. அங்கே ஆண்டவர் பிரியப்படுறார், அங்கே ஆண்டவர் மகிமைப்படுறார். நான் பிரான்சிஸை பார்த்து சோத்திரம் பான்னு சொல்லும்போது அங்கே கர்த்தருடைய நாம மகிமைப்படுது. அதே மாதிரி பிரவீனை பார்த்து சொல்லும்போது கர்த்தர் மகிமைப்படுகிறார். நான் அல்ல, நீ அல்ல. ஆனால் என்ன பண்ணணும்?
ஆண்டி சொல்லட்டும் நீ காத்திருக்கக்கூடாது, பிரவீன் சொல்லட்டும் நான் காத்திருக்கக்கூடாது. என்ன பண்ணணும்? பிரவீனை பார்த்த உடனே தம்பி சோத்திரன்னு சொல்லணும் நான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதுதான் கர்த்தரை மகிமைப்படுத்துகிறது. ஹல்லேலூயா. இந்த காரியம் கூட கர்த்தருடைய பார்வையில் பெரிய பொல்லாப்பு. இது என்ன சாதாரண தானே, நான் சோத்திரம் தானே சொல்ல இல்லைப்பா, இது கூட ஆண்டவருடைய காரியத்தில் தூக்கி போட வேண்டிய விஷயம். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பாதத்தில் என்னதான் தூக்கி போட வேண்டிய விஷயம். கனம் பண்ணுவதில் ஒருவருக்கு ஒருவர் முந்திக் கொள்ளுங்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஆனால் இன்னைக்கு நம்ம கனம் பண்ணுறதே இல்லை. யாரை பார்த்தாலும் சோத்திரம் பண்ணுறதில்ல. இப்படியா தலையாட்டும். தலையாட்டுறது எது? ஒரு பிராணி, அதான் தலையாட்டும். மனுஷர்கள் நமக்கு கர்த்தர் கண்ணை கொடுத்துருக்கிறாரு, கையை கொடுத்துருக்கிறாரு. என்ன பண்ணும்? கையை கூப்பி சோத்திரம் பண்ணும்போது கர்த்தர் மகிமைப்படுவார். தலையாட்டினா என்ன அர்த்தம்? பூம்பு மாடு தான் தலையாட்டும். அந்த ஆள் சொல்கிறதுக்கெல்லாம் தலையாட்டும் இல்லையா? அப்போ நம்ம தலையாட்டினோம்னா நாம் யார்? நான் சொல்லலைங்க, நான் சொல்லலை இந்த காரியத்தை. தலையாட்டினா நம்ம யார்? அநேக நேரத்தில் தலையை தான் ஆட்டுறோம். நமக்கு கர்த்தர் நல்ல வாய்களை கொடுத்துருக்கிறார், நல்ல பேசக்கூடிய திறமையை கொடுத்துருக்கிறார், நல்ல கரங்களை கொடுத்துருக்கிறார். நம்ம கரங்குவித்து வாயை திறந்து பிரைஸ் தி லார்ட் ஹல்லேலூயா என்று சொல்லும்போது ஆண்டவர் பெரியவர் என்று நாம் உயர்த்துகிறோம். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக என்று நாம் சொல்லுகிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆனால் சிலர் பார்த்தா கூட ஒளிஞ்சிட்டு போயிடுறாங்க, சொல்கிறதே இல்லை. இதெல்லாம் ஒரு பெரிய தப்பா நினைப்பீங்க. இதுவும் கர்த்தருடைய பார்வையில் தவறு தான். ஹல்லேலூயா. அவன் என்ன ஒரு பெரிய கொலையாக செஞ்சிட்டான்? இல்லையே. அவர் சொன்னார், நீ போய் அங்கே என்ன பண்ணு, அந்த ஜனங்களுக்கு விரோதமாக நீ பேசுன்னு சொன்னார். ஆனால் அவன் என்ன பண்ணான்? நீர் இரக்கம் உள்ளவர், நீர் மனதுருக்கம் உள்ளவர், நீ நீடிய சாந்தம் உள்ளவர், நீ என்ன பொல்லாப்புக்கு மனஸ்தாபப்படுகிற தேவன், ஆகினால் நீர் என்ன செய்வீர்? நான் சொல்லிட்டு வந்துடுவேன், நீங்கள் மன்னிச்சிருவீங்க. ஹல்லேலூயா. அப்போ அந்த ஜனங்க என்ன பண்ணுவாங்க? என்னதானே கல்லெறிந்து கொள்ளுவார்கள். ஆகையினால் சொல்ல மாட்டேன்னு ஓடனா. இது ஒரு பெரிய தப்பே இல்லை. ஏன்னா ஆண்டவரை பற்றி அவன் அறிந்திருந்தான். ஆகையினால் அப்படி ஓடினான். ஆனால் கர்த்தர் விடலை. கர்த்தர் என்ன பண்ணார்? தூக்கி போடும்படியாய் கர்த்தர் கட்டளையிட்டார். அவனை தூக்கி போட்டார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யோனாவை கடலில் தூக்கி போட்ட உடனே என்ன செய்தது? அங்கே கர்த்தர் அவனை காப்பாற்றுவதற்காக ஒரு மீனை ஆயத்தம் பண்ணியிருந்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மீனின் வயிற்றிலே யோனா எத்தனை நாள் இருந்தான்? எத்தனை நாள்? 3 நாள் இருந்தான். இது இயேசு கிறிஸ்துக்கு அடையாளம் என்று சொல்லி நாம் வேதத்தில் பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்துவும் பூமியின் வயிற்றிலே 3 நாள் இருந்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இயேசு கிறிஸ்து அடக்கம் பண்ணி மூணாவது நாள் தான் உயிரோடு இருந்தார் இல்லையா? அப்போ 3 நாள் அங்கே பூமியில் இருந்தார். பூமியில் என்ன பண்ணிட்டு தூங்கிட்டே இருந்தாரா? என்ன பண்ணார்? காவலில் இருந்த ஆவிகளுக்கு பிரசங்கம் பண்ண போனார். ஹல்லேலூயா. இவன் மீன் வயிற்றுக்குள்ளே இருந்து தூங்கிட்டே இருந்தானா? இல்லை, அங்கே தான் ஜெபிக்க ஆரம்பிக்கிறான். ஹல்லேலூயா. கடலில் சுகமாக போய் சுகமாக சொல்லிட்டு வாடான்னு சொல்லும்போது அவனுக்கு அது தெரியல. மீன் வயிற்றுக்குள்ளே போயிட்டாரு. அங்கே எவ்வளோ பெரிய ஏசி போட்டிருக்கு தெரியுமா அந்த வயிற்றுக்குள்ளே அவனுக்கு? ஹல்லேலூயா. ஏசியில் போய் படுத்துக்கிட்டு குழு குழுன்னு அங்கே ஸ்மெல் அப்படியே என்ன பர்ஃப்யூமெல்லாம் என்னென்ன பர்ஃப்யூமெல்லாம் போட்டிருக்குது. போட்டு அவ்வளோ வாசனை நெக்ஸன் அதில் போய் படுத்துட்டு ஜெபம் பண்ணுறான். என்ன மாதிரி வாசனை தெரியுமா அது? யோசித்து பாரு. அந்த சென்ட்டு வாசனையில் படுத்துக்கிட்டு அங்கே போய் நினைக்கிறார். ஹல்லேலூயா. நீ நல்லா இருக்கும்போதே உனக்கு சொன்னா நீ கேட்கலன்னா இந்த நாற்றம் எடுத்த இடத்துக்கு தான் கர்த்தர் அனுப்புவார். ஹல்லேலூயா. குழியில் தான் கர்த்தர் கொண்டு போய் போடுவார். ஹல்லேலூயா. சாக்கடையில் தான் கொண்டு போய் வைப்பார். ஹல்லேலூயா. சாக்கடையில் போய் உட்காந்துக்கிட்டு இயேசுவே இயேசுவேசுன்னு கூப்பிடுற நேரத்தை நீங்கள் உண்டாக்காதீங்க. நல்லா இருக்கும்போது சொல்கிறாரு, அப்போவே கீழ்ப்படிங்க. எதை தூக்கி போடணும்னு சொல்லும் போது நீ தூக்கி போட்டியன்னா உனக்கு ஒன்றுமே இல்லை. தூக்கி போடாத விஷயத்தில் கர்த்தரே உன்னை தூக்கி போட முடியாது வைப்பார். அல்லேலூயா. அந்த இடத்துல நீ என்னதான் கூக்குரல் கேட்டாலும் அந்த இடத்துல உன்னுடைய வாழ்க்கை தரம் குறைந்து போகும். அல்லேலூயா. உன்னை பார்க்குறவங்க பார்ப்பா, நல்லா என்னமோ பிரசங்கம் பண்ணிட்டு இருந்துச்சு இந்த அம்மா, இவங்கெல்லாம் ஆலயத்துக்கு பைபிளை இங்கே அக்கல்ல வச்சுக்கிட்டு போய்கிட்டு இருந்தாங்க. இப்போ பாரு அதோடைய நிலைமையை. இந்த 3 நாளைக்குள்ள உன்னை சின்ன பின்னமாக்கிடுவாங்க ஜனங்க. ஹல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் போனேன்னா உன்னுடைய வஸ்திரம் எப்படி இருக்கும்? மீன் வயிற்றுக்குள்ளே நல்லா இருக்குமா அந்த வஸ்திரம்? சேரும் சகதியுமாய் அது அழுக்கு நிறைந்ததாக இருக்கும் அந்த வஸ்திரம். அந்த வஸ்திரம் மாத்திரமல்ல, உன் தலையிலிருந்து கால் வரைக்கும் பாசி பிடித்ததாக இருக்கும். ஹல்லேலூயா. அப்படியானால் அந்த பாவம் உன்னை அழுக்கு நிறைந்தவனாய், அந்த பாவம் உன்னை ஒரு வித்தியாசமானவனாய், அந்த பாவம் அநேகருக்கு முன்பாக உன்னை ஒரு கொடூரனாய் காட்டும்.
அந்த நிலையிலே ஜனங்கள் உன்னை பார்த்து எப்படி நிந்திப்பார்கள் என்று யோசித்துப்பார். ஹல்லேலூயா. அதுக்கெல்லாம் இடம் கொடுக்காம கர்த்தர் சொல்லும் போதே நீ கீழ்ப்படிந்தால் கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. யோனா மீனின் வயிற்றில் போயிட்டான், மீனின் வயிற்றில் போய் ஜெபிக்கிறான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 1:12 வாசிங்களா? 13வது வசனம் வாசிங்க. இல்லை, தூக்கி போட்டாங்க லிஸ்ட்டை 12வது வசனத்தில். 13வது வசனம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. சூழ்நிலைகள் எல்லாம் வித்தியாசமான சூழ்நிலையில் அவன் போய் ஜெபிக்க ஆரம்பிக்கிறான். கர்த்தர் அவன் ஜெபத்தை கேட்டு அவனுக்கு அங்கே பதில் கொடுக்கிறார். முதல்ல என்ன பாருங்க, யோனாவின் ஜெபம். யோனாவின் ஜெபம் மரணத்திலிருந்து விடுதலையாக்கப்படவும் இதன் தொடர்பாக நன்றி கூறும்படியாகவும் அவன் ஜெபிக்கிறான். அல்லேலூயா. நன்றி எடுக்கும்படியாகவும் மீனின் வயிற்றிலிருந்து உயிரோடு இருப்பதை கண்டு கர்த்தருக்கு ஜெபிக்கிறான். யாராவது மீன் வயிற்றில் போனால் உயிரோடு இருக்க முடியுமா? உயிரோடு இருக்க முடியுமா? நல்லா யோசித்து பாருங்க. ஆனால் அவன் உயிரோடு இருக்கிறான். அங்கே தான் உணர்றான், நான் உயிரோடு இருக்கிறேன். அல்லேலூயா. நான் மீன் வயிற்றில் போனால் கூட கர்த்தர் என்னை உயிரோடு வச்சிருக்கிறாரு, நான் உயிரோடு தான் இருக்கிறேன் என்று சொல்லி கர்த்தருக்கு நன்றி சொல்ல ஆரம்பித்தான். அல்லேலூயா. ஆண்டவரே, நான் மீனின் வயிற்றில் தான் இருக்கிறேன், எனக்கு இறங்கு ஆண்டவரே, இந்த நெருக்கத்தில் நான் கூப்பிட்றப்பா, எனக்கு இறங்கி எனக்கு உதவி செய்யும் என்று சொல்லி ஆண்டவரை நோக்கி ஜெபிக்கிறான். அல்லேலூயா. அன்பு தேவனுடைய பிள்ளையே, உனக்கு நெருக்கம் வரும்போது பக்கத்தில் இருக்கிறவங்க மற்றவங்கள பார்த்து எனக்கு இப்படி வந்துடுச்சு அப்படி வந்துடுச்சுன்னு சொல்லாதீங்க. நாளைக்கு அவங்களே உங்களுக்கு சொல்லி காட்டுவாங்க, இவங்களுக்காக நான் எவ்வளோ ஜெபம் பண்ண தெரியுமா, அப்படி இருந்தாங்க இப்படி இருந்தாங்கன்னு. அந்த நெருக்கத்தை நீ யார்கிட்ட சொல்லணும்? யோனா ஆண்டவர் இடத்துல சொன்னான். நீ உன் நெருக்கத்தை ஆண்டவர் இடத்துல சொல்லு. நெருக்கத்திலிருந்து விடுதலை கொடுக்க அவரால் மட்டும்தான் முடியும். நெருக்கத்திலிருந்து உன்னை காப்பாற்ற அவரால் மட்டும்தான் முடியும். உபத்திரவத்திலிருந்து விடுதலையாக்க அவரால் மட்டும்தான் முடியும். யோனா கர்த்தரிடத்திலே விண்ணப்பம் பண்ணுகிறான். ஆண்டவரே, நான் உயிரோடு இருக்கிறதுக்காக நன்றி ஆண்டவரே. நான் செத்து போயிட்டேன்னு நினச்சேன், ஆனால் சாகலை, இன்னமும் நான் உயிரோடு தான் இருக்கிறேன். என்னை கர்த்தாவே இந்த மீனின் வயிற்றுக்குள்ளே வைத்திருக்கிறீர், என்னை காப்பாற்றும் என்று சொல்லி அவன் ஜெபிக்க ஆரம்பித்தான். அல்லேலூயா, அல்லேலூயா. நான் உயிரோடு இருக்கிறேன், என் சுவாசம் எனக்குள்ளே இருக்கிறது, எனக்கு எல்லாம் தெரிகிறது என்று சொல்லி மீனின் வயிற்றுக்குள்ளே இருந்து அவன் ஜெபிக்க ஆரம்பித்தான். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அடுத்தது இயலாத சூழ்நிலை. இதெல்லாம் சாத்தியமாகுமான்னு யோசித்து பாருங்க. மீன் வயிற்றுக்குள்ளே போன ஒரு மனுஷன் திரும்ப உயிரோடு வருவான்னு சாத்தியம் இருக்கிறதா? மீன் என்ன பண்ணும்? கடிச்சு கொதறத்தான் செய்யும் இல்லையா? ஆனால் மீன் வயிற்றுக்குள்ளே இருந்து அவன் உயிரோடு இருக்கிறேன் என்று நினைத்து அவன் தேவனை ஜெபித்து, இது இயலாத ஒன்று, ஆனால் கர்த்தரால் இயலும். அல்லேலூயா. இது இயலாது தான், இது மனுஷரால் கூடாது தான், ஆனால் கர்த்தரால் கூடும். அல்லேலூயா. இது மனுஷனால் கூடாது, ஆனால் கர்த்தரால் கூடும். என்னை உயிரோடு காக்கும்படிக்கு கர்த்தர் இந்த மீனின் வயிற்றிலிருந்து என்னை கொண்டு போய் என்னை விடுதலையோடு கூட ஆண்டவர் கர்த்தர் சாட்சியாக நிறுத்துவார் என்ற விசுவாசத்தோடு அவன் ஜெபிக்க ஆரம்பித்தான். அல்லேலூயா. அவன் ஜெபிக்கும் போது கர்த்தர் அங்கே ஒரு அற்புதம் செய்கிறார். அல்லேலூயா. இது இயலாத நிலைமைகள், அந்த நிலைமையிலே கர்த்தர் அவனை ஆசீர்வதிக்கிறார். இன்றைக்கு விசுவாசிகள் கூட நம்பிக்கை இழந்து ஒன்றுமே இல்லாதது போல இருக்கிற சூழ்நிலையில யோனாவை போல இறக்கத்துக்காக காத்திருந்தால் கர்த்தர் இறங்குவார். அல்லேலூயா. நம்பிக்கை இல்லைங்க, இது நடக்கும்னு நம்பிக்கை இல்லை, ஆனாலும் காத்திருக்கிறேன். நம்ம சாட்சி சொன்னாங்க, 15 பேர் தான் அலௌடு, 15 பேரும் போயிட்டாங்க. என் ஆப்ரேஷன் நடக்குமா நடக்காதா என்று நான் காத்து ஜெபித்து கொண்டிருந்தேன். ஆனால் 15வது ஆளாக அந்த ஆப்ரேஷன் நடக்க கர்த்தர் உதவி செய்தார். அந்த தாயுண்டிய ஜெபத்தை கர்த்தர் கேட்டார். அனாதையை போல, திக்கற்றவளை போல அந்த இடத்துல பரிதபிக்கக்கூடிய சூழ்நிலையில் எனக்கு யார் ஒத்தாசை அனுப்புவார், யார் எனக்கு உதவி செய்வார் என்று காத்திருந்து கொன்னி கொளறி கேட்கிற அந்த ஜெபத்துக்கு கர்த்தர் பதிலை கொடுக்கிறார். அல்லேலூயா. வர்ணனையாக ஜெபம் பண்ணாதான் ஆண்டவர் கேட்பார்னு இல்லைங்க, நீங்கள் எப்படி ஜெபம் பண்ணாலும் கர்த்தர் கேட்பார். எங்கள் பேத்தி இருக்கா லியோனா, அவள் பேசுறது சில வேலை புரியாது, ஆனால் அவள் புரிகிற மாதிரி பேசுவாள். அவங்க அப்பா பாடிட்டு இருக்கும்போது வந்தா, இது மை சாங் டேடி, இதை பாடுறாங்க, நீங்கள் சொல்லுங்கள் இது மை சாங்னு வந்து சொல்லிகிட்டு இருந்தா. கர்த்தாவே அந்த பாட்டை அவளுடைய பாட்டான், அது அவங்க டேடி பாடிட்டாங்களாம், டேடி பாடுறாங்க, அது என்னுடைய சாங்கு சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னான்.
பேசுறது நமக்கு புரியும், சில வேளை புரியும், சில வேளை புரியாது. இது போல தான் ஆண்டவர் கூட நாம் பேசுகிறது நமக்கு வேணால் புரியாது இருக்கலாம், அடுத்தவங்களுக்கு வேணால் புரியாது இருக்கலாம், ஆண்டவருக்கு புரியும். அல்லேலூயா, அல்லேலூயா. அந்நிய பாஷையிலே பேசுகிறவன் தேவனோடு கூட ரகசியங்களை பேசுகிறான் என்று வேதம் சொல்கிறது. அன்பு தேவனுடைய பிள்ளையே, நீ தமிழ்ல பேசினாதான் ஆண்டவருக்கு தெரியும், இல்லை அந்நிய பாஷையில பேசினாலும் ஆண்டவருக்கு தெரியும். அல்லேலூயா. நீ யாரோட உறவாடி கொண்டிருக்கிறாய் என்று கர்த்தருக்கு தெரியும். நீ பேசுகிற வார்த்தை என்னவென்று ஆண்டவருக்கு தெரியும். நீ என்ன கேட்க போறன்னு ஆண்டவருக்கு தெரியும். நீ எதற்காக வேண்டுதல் செய்கிறன்னு ஆண்டவருக்கு தெரியும். மீனின் வயிற்றுக்குள்ளே இது இயலாதுதான், ஆனால் உம்மாலே முடியும் என்று சொல்லி ஆண்டவரை நோக்கி கதறி கூப்பிட்டான். கர்த்தர் 3 நாள் வரைக்கும் அவனை அந்த மீனின் வயிற்றுக்குள்ள இருந்து எந்த இடத்துக்கு போய் சேரணுமோ அந்த இடத்துல கொண்டு வந்து மீன் கக்கி விட்டது. அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த வசனத்தை வாசிங்க. மீனுக்கு கட்டளையிட்டார், யோனாவை கரையிலே கக்கி விட்டது. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. யோனாவை கொண்டு வந்து கரையிலே கக்கி விட்டது. கர்த்தர் பாருங்க, அவன் எந்த இடத்துக்கு போய் சேரணும்னு ஆண்டவர் நினைத்தாரோ அந்த இடத்துக்கு கொண்டு வந்து சேர்த்தார். நாம் நினைப்போம் நாம் ஜெபிச்சா நம்ம எங்கேயும் போயிடலான்னு, ஆனால் ஆண்டவர் நினைச்சார்னா ஒரு நாளை விட மாட்டார் நம்மளை. நாம் எந்த இடத்துக்கு போகணும்னு நினைக்கிறாரோ அந்த இடத்துல கொண்டு வந்து கர்த்தர் சேர்ப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. 3வது அதிகாரம் 1வது வசனத்தை வாசிங்க. 3:1. இருந்தது. அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தை என்ன பண்ணா, நீனிவேக்கு போய் 40 நாளில் இது கவிழ்க்கப்பட்டு போகும் என்று சொல்லி யோனா தீர்க்க தரிசனம் சொன்னான். அல்லேலூயா. பாருங்க, அவன் சொன்ன வார்த்தையை கேட்டு அந்த ஜனங்கள் எல்லாம் என்ன பண்ணாங்க தெரியுமா? ஒன்று, இது இந்த நம்முடைய வேதத்தில் இல்லை, அது அதாவது அந்த எஸ்தரின் புஸ்தகத்தை எழுதின ஒரு 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 அவர் யாருன்னு தெரியல, அவர் பேர் எனக்கு தெரியல, அவர் எழுதியிருக்கிறார். அந்த நினிவே ஜனங்கள் மீன் தேவதையை வணங்குகிறவர்களாம். யாரை வணங்குறவங்க? மீன் தேவதை. ஆனால் இவன் டைரெக்டாக போய் அவன் பிரசங்கம் பண்ணியிருந்தா கூட அவனை கல்லெடுத்து அடித்து கொண்டு தான் போட்டிருப்பாங்க. ஆனால் அவர்கள் என்ன கடல் தேவதையை வணங்குறபடினால் கடலுக்குள்ளே இருந்து ஒரு மனுஷன் சொன்னால் அதை நம்புவார்கள் என்று சொல்லி கர்த்தர் அந்த மீனின் வயிற்றிலே யோனாவை வைத்தார். அல்லேலூயா. ஒரு திட்டம் இல்லாமல், ஒரு நோக்கம் இல்லாமல் அவனும் திரும்பி போகிறதில்ல, அவனும் பின்வாங்கி போகிறதில்ல. ஒரு திட்டம் இல்லாமல் ஆண்டவரும் அவனை விடுகிறதில்ல. அல்லேலூயா. ஆண்டவருடைய திட்டம் என்ன? மீன் தேவதையின் வயிற்றிலிருந்து அவன் போக வேண்டும் என்று. அல்லேலூயா. அப்படி போக வேண்டுமானால் அவன் முதல்லையே அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து போயிருந்தா, போய் சொன்னான்னா என்ன பண்ணியிருப்பாங்க? நிச்சயமாக கல்லெறிந்து கொண்டு இருப்பார்கள். அதற்காகத்தான் அவன் மனதை கர்த்தர் கடினப்படுத்தினார். அல்லேலூயா. யோனாவின் மனதை கர்த்தர் கடினப்படுத்தி அவன் கீழ்ப்படியாதவனை போல இருந்து கர்த்தருடைய வார்த்தைக்கு புறம்பே ஓடி மீண்டும் அவனை பிடித்து அந்த மீனின் வயிற்றுக்குள்ளே அனுப்பினார். நீ மீன் வயிற்றுக்குள்ளே போன்னு சொன்னா யாருன்னா போவீங்களா? நல்லா யோசிச்சு பாருங்க. அப்பா நீ மீன் வயிற்றுக்குள்ளே போ, நான் பாதுகாக்கிறேன்னு ஆண்டவரே சொல்கிறார். போவீங்களா? நிக்சன் போவியா? மீன் வயிற்றுக்குள்ளே யாரும் போக மாட்டோம் இல்லையா? அப்படி அவன் சொல்லி இருந்தாலும், ஆண்டவர் சொல்லி இருந்தாலும் யோனா போயிருக்க மாட்டான். மீன் வயிற்றுக்குள்ளே எப்படி ஆண்டவரை போக முடியும்? என்ன ஆண்டவரை நடக்கிற காரியமாக சொல்கிறீங்கன்னு கேட்டிருப்பான். ஆனால தான் அவன் இருதயத்தை கர்த்தர் கடினப்படுத்தினார். அல்லேலூயா. அவன் இருதயத்தை கடினப்படுத்தி அவன் கீழ்ப்படியாதவனாய் போகி அதுக்கு பிறகு நினிவே போகாம தர்சீசுக்கு ஓடி அதுக்கு பிறகு அவருடைய திட்டத்தை நிறைவேற்ற எவ்வளோ பிளான் போட்டிருக்கிறார் பார் ஆண்டவர். அல்லேலூயா. உங்களை குறித்து ஒரு பிளான் இருக்குது கர்த்தருடைய கரத்தில். அருமையான பிள்ளையே, நீ இதுவரை கீழ்ப்படியாதவனாய் கூட இருக்கலாம். உன்னை குறித்து ஒரு பிளான் வைத்திருக்கிறார். ஆனால் அது கஷ்டமாக கூட இருக்கலாம். அந்த பிளான் படி தான் நீ நடக்கணும், அந்த பிளான் படி தான் நீ போகணும். அப்படி போகும்போது தான் உனக்காக வைத்திருக்கிற அந்த ஆசீர்வாதம் உன்னை தேடி வரும். அல்லேலூயா. உனக்காக வைத்திருக்கிற அந்த நன்மை உன்னை தேடி வரும். உனக்காக குறிக்கப்பட்ட அந்த தரிசனம் நிறைவேறும். உனக்காக சொல்லப்பட்ட அந்த வாக்குத்தத்தம் உன்னை சேரும். அப்படியானால் கர்த்தருடைய நோக்கம் வேறே, நம்முடைய நோக்கம் வேறே. ஏசாயா தீர்க்கதரிசி சொல்லுகிறார், உங்கள் நினைவுகள் என் நினைவுகள் அல்ல, உங்கள் வழி என் வழிகளும் அல்ல. வானத்துக்கு பூமி எவ்வளவு உயரமாக இருக்கிறதோ அவ்வளவா நான் உங்கள் மேல் வைத்த அந்த கிருபை பெரியதாக இருக்கிறது என்று சொன்னார். அன்பு தேவனுடைய பிள்ளையே, உங்கள் மேல் தேவன் வைத்த அன்பு பெரியது, உங்கள் மேலே தேவன் வைத்த கிருபை பெரியது.
அளவில்லாத கிருபை வச்சிருக்கிறாரு, அளவில்லாத அன்பு வைத்திருக்கிறாரு. ஆனால் அதை இடறி போக கூடாது என்று ஒரு சில காரியங்களை உனக்கு செய்கிறார். அதை நீ தாங்கிக் கொள்ளும் பொழுது மேலான அற்புதத்தை பார்ப்பாய். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு அருமையான சகோதரி வீட்டில் இந்த ஒரே ஒரு வார்த்தை தான் நான் சொன்னேன். அல்லேலூயா. ஆவியானவர் அங்கே அளவில்லாமல் பொழிந்து அங்கே இருக்கிற அத்தனை பேருடைய கண்களிலும் கண்ணீர் அப்படியே குத்திட்டு போயிடலாமா. ஒரு சகோதரி சொன்னாங்க, ஈட்டியை வச்சு என் இருதயத்தை பிளந்த மாதிரி இருந்தது என்று. உண்மையாகவே எனக்கே தெரியாது, நான் ஆவிலே நிரம்பி அனலாக இருந்தேன். அல்லேலூயா. இந்த வார்த்தை நான் எதுக்காக பேசினேன்னு எனக்கு தெரியாது. நான் பேசும்போது ஆவியில் நிரம்பி பேசிக்கொண்டே இருக்கிறேன். ஆவியானவர் தீர்க்க தரிசனமாய் வார்த்தைகளை சொல்லிக்கொண்டே இருக்கிறார். அங்கே இருந்தவர்கள் உணர்வடைந்தார்கள். அல்லேலூயா. 4 பேராக இருந்தாலும் 40,000 பேருக்கு சமங்க கர்த்தருடைய வார்த்தை புறப்பட்டு வந்தது. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. உன்னை குறித்த ஒரு நோக்கத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். அதை கர்த்தர் செய்து முடிப்பார். எனக்காக யாவையும் செய்து முடிக்கிறவர் என் ஆண்டவர். உங்களுக்காக யாவையும் செய்து முடிக்கிறவர் ஆண்டவர். ஆண்டவர் இப்படியே இருக்கிறாரே, ஒன்றுமே கேட்கலையே, என் ஜபம் கேட்கப்படுதா, நான் ஜபிக்கிற ஜபங்களுக்கு பதில் கிடைக்கிறதா என்று நினைத்து கொண்டிருக்கிற அன்பு தேவனுடைய பிள்ளையே, உன் ஜபங்கள் கேட்கப்பட்டதே. உன் ஜபத்துக்கு கர்த்தர் பதிலை கட்டளையிடுகிறார். கர்த்தரின் தூர போக போக அவர் உன்னை கொண்டு இழுத்து இழுத்து பிடிக்கத்தான் செய்வார். அல்லேலூயா. அதுபோல தான் நினிவேயின் பட்டணத்துக்காக அவன் போய் சொல்லும் பொழுது, அவன் சாதாரணமாக போய் சொல்லியிருந்தா யாரும் நம்பியிருக்க மாட்டாங்க. மீனின் வயிற்றிலிருந்து அவன் போய் அங்கே மீன் கக்கினபடினாலே மீன் தேவதை தான் வந்து நமக்கு சொல்லுதுன்னு அந்த பட்டணத்தார் விசுவாசித்தார்கள். அப்போ தேவனுடைய நோக்கம் ஒன்று இருக்குல்ல, நம்ம எப்படி போகணும், எந்த வழியாக போகணும்லாம் ஆண்டவர் திட்டம் போட்டு வச்சுருக்கிறார். அவருடைய திட்டத்துக்கு மாறாக எதுவும் நடக்காது. அவர் திட்டம் வைத்தால் திட்டம் கரெக்டாக நடக்கும். அவர் மீனின் வயிற்றிலிருந்து தான் போகணும்னு ஆண்டவருடைய திட்டம். ஆகினால் யோனாவை 3 நாளும் அவன் படாத பாடுபட்டான் அந்த மீன் வயிற்றுக்குள்ளே. அது கர்த்தருடைய நோக்கம், கர்த்தருடைய நோக்கம். என்னை தூக்கி கடலில் போடுங்கன்னு தைரியமாக சொன்னாங்க. யாருன்னா சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. ஏன்? என்னால் இந்த ஜீவன்கள்லாம் போகக்கூடாது, இவ்வளோ பேர் இந்த கப்பலில் பிரயாணம் பண்ணுறாங்க, அவங்க உயிர் போகக்கூடாது, இவ்வளோ ஜனங்கள் அழிந்து போகக்கூடாது, அவருடைய வியாபாரங்கள் அழியக்கூடாது, அவர் பொருட்கள் அழியக்கூடாது என்ற நல்ல நோக்கத்தோடு கூட யோனா சொல்லுகிறான், உங்கள் பொருளெல்லாம் தூக்கி போடாதீங்க, உங்களையும் நீங்கள் கெடுத்துக்கொள்ளாதீங்க, என்னை தூக்கி போடுங்க, எல்லாம் சரியாயிடும். அல்லேலூயா. எதை தூக்கி போட்டால் சரியாகும் வாழ்க்கையில் யோசித்துப்பார். இது வரைக்கும் தூக்கி போடாத எந்த காரியம் உன் வாழ்க்கையில் இருக்கிறது, அதை நீ தூக்கி போட்டால் உன் வாழ்க்கையில் கொந்தளித்து கொண்டிருக்கிறதான அந்த கடல் கொந்தளிப்பு அடங்கி போய்விடும், அடங்கி போய்விடும். கர்த்தர் சொல்லுகிறார், இன்றைக்கு உன் வாழ்க்கையில் அடங்காத வரைக்கும் இதுவரைக்கும் கொந்தளிச்சுக்கிட்டே இருக்குதே, அந்த கொந்தளிப்புக்கு காரணம் என்ன? இன்னும் நீ தூக்கி போட வேண்டிய காரியம் இருக்கிறது. இன்னும் நீ தூக்கி போடாம அதை வச்சுக்கிட்டே இருக்கிற, இது வேணும்னு வச்சுக்கிட்டு இருக்கிற, அது உனக்கு வேண்டாம், தூக்கி போடு. நீ தூக்கி போட்டால் உன் வாழ்க்கையில் அமைதி உண்டாகும். ஐயோ, பிரச்சனைக்கு மேலே பிரச்சனைங்க, வாழ்க்கையே நரகமாயிடுச்சுங்க, வாழவே முடியாதுன்னு நினைக்கிறேங்க. அந்த நிலைமை எதுக்கு வருது? இன்னும் நீ கீழ்ப்படியாத விதம் இருக்கிறது, இன்னும் நீ தூக்கி போட வேண்டிய விஷயம் இருக்கிறது, இன்னும் நீ ஆண்டவருக்கு கீழ்ப்படியாமல் நடந்து கொண்டிருக்கிறாய் என்பதை கர்த்தர் திட்டம் தெளிவுமாய் காட்டுகிறார். அல்லேலூயா. நான் நின்றுக்கிட்டு தாங்க இருக்கிறேன், நான் நின்றுக்கிட்டு தான் இருக்கிறேன், நின்றுட்டு இல்லை, விழுந்து போயிருக்கிறேன். அல்லேலூயா. எந்த விஷயத்தில் விழுந்து போயிருக்கிறோம்? எந்த விஷயத்தில் நாம் கலந்து போய் கிடக்கிறோம்? எந்த விஷயத்தில் நாம் கர்த்தரை துக்கப்படுத்திக்கிட்டு இருக்கிறோம்? யோசித்து பாருங்கள். எல்லாத்தையும் உயிர் ஆராய்ந்து பாருங்கள். இது ஒரு சாதாரண பிரசங்கம் தான், ஆனால் கர்த்தர் உங்கள் உள்ளத்தில் பேசி கொண்டிருக்கிறார். கர்த்தர் உங்களை ஒவ்வொருவரையும் உணர்வுள்ளவர்களாய் மாற்ற வேண்டும் என்று விரும்புகிறார். இன்னும் நீ சீர்படாத விஷயங்கள் இருக்கிறது, இன்னும் நீ சிறப்படாத காரியங்கள் இருக்கிறது, இன்னும் நீ என்னிடத்தில் கிட்டி வராத காரியங்கள் இருக்குது. ஆகினால் இதை நான் உன்னோடு கூட பேசி கொண்டிருக்கிறேன். ஆகினால் நீ இப்பொழுது கீழ்ப்படிந்தால், இப்பொழுது நீ என் வார்த்தைக்கு செவி கொடுத்தால், இப்பொழுது என் வார்த்தையை நீ கவனமாய் கவனித்தால், நான் உனக்கு பெரிய காரியத்தை செய்வேன். நடக்காதது நடக்கும், சாத்தியம் இல்லாததை சாத்தியமாக்குவார். எது உன் வாழ்க்கையில் இதுவரை இல்லையோ அது நடக்கும். என்ன செய்யணும்? அதுக்கு ஒரே ஒரு வார்த்தை, கீழ்ப்படியணும். தூக்கி போட வேண்டியதை தூக்கி போடணும். அல்லேலூயா. தூக்கி போட்டால் அற்புதம். தூக்கி போடுற வரைக்கும் ஆண்டவர் பேசிக்கிட்டே இருப்பார். உன்னால் அடுத்தவங்களுக்கு கஷ்டம். குடும்பத்தில் ஒரே ஒரு மனுஷன் செய்கிற தவறுனால அந்த குடும்பமே பாஞ்சிக்கிட்டு இருக்குங்க. ஒரே ஒரு ஆகானால் தான் முழு இஸ்ரவேல் ஜனங்களும் பெரிய கஷ்டத்தை அனுபவித்தார்கள். அல்லேலூயா. அந்த ஒரு ஆகானை கர்த்தர் கண்டுபிடித்த போது அப்பொழுது அங்கே
அந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்குள்ளே அமைதல் உண்டாயிற்று. இன்றைக்கும் நினிவே பட்டணத்துக்காக போக சொன்னபோது அவன் போகாதனால கப்பலில் இருந்தவர்களுக்கு சேதம் உண்டாயிற்று. ஆனாலும் உயிர் சேதம் வராதபடி கர்த்தர் காப்பாற்றினார். அல்லேலூயா. உங்களுக்கும் நிறைய சேதம் வந்துக்கிட்டே இருக்கு, கஷ்டம் வந்துக்கிட்டு இருக்குது. இந்த கஷ்டத்தையும் மீறி இன்னும் நீங்கள் ஆண்டவர் இடத்துல ஒப்புரவாக வேண்டிய விஷயத்தில் ஒப்புரவாகாமல், ஆண்டவரை மகிமைப்படுத்த வேண்டிய விஷயத்தில் மகிமைப்படுத்தாமல், இன்னும் உனக்கு எதெல்லாம் ரொம்ப விரும்பி வச்சுருப்பீங்க நீங்கள், அது கர்த்தருக்கு பிரியம் இருக்காது. ஆனால் அதை தூக்கி போட மாட்டீங்க. அதை தூக்கி போடாதது வரைக்கும் கொந்தளிப்பு இருக்கத்தான் செய்யும். அந்த கொந்தளிப்பு அடங்க வேண்டுமானால் உன் வாழ்க்கையிலே உன் எது வேண்டாததோ அதை தூக்கி போடு, கர்த்தர் அற்புதம் செய்வார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அதுக்கப்புறம் அவன் போய் பிரசங்கம் பண்ணுறான். அப்போ தான் ராஜாவிலிருந்து சிறு குழந்தையிலிருந்து ஆடு மாடு முதலான வரைக்கும் உபவாசித்தார்கள். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. லிசன் டு மீ, என்ன கவனிங்க, என்ன பாருங்க. என் ஆண்டவர் உங்களோட பேசிக்கிட்டு இருக்கிறாரு. இது கேட்ட வசனத்தை நானே. யோனா பற்றி யாருக்கு தெரியாது, நீங்கள் அற்பமாக நினைக்காதீங்க. யோனாவினாலே உங்களுக்கு ஒரு பாடத்தை புகட்ட கர்த்தர் விரும்புகிறார். யோனாவின் வாழ்க்கையினாலே உங்களுக்கு ஒரு வெளிப்பாடை கர்த்தர் கொடுக்க விரும்புகிறார். யோனாவின் சரித்திரத்தினாலே உங்களுக்கு ஒரு தரிசனத்தை கர்த்தர் கொடுக்க விரும்புகிறார். அதனால் இந்த வசனங்களை கேளுங்க, வசனங்களை கேட்கணும், வசனத்தின்படி நடக்கணுங்க. சும்மா வந்தோம் சர்ச்சுக்கு, எந்த இடத்துல போனாலும் சிலர் தூங்கி தூங்கி விழுவாங்க. எந்த இடத்துக்கு போனாலும் என்ன பண்ணுவாங்க, தூங்குறதே அவங்களுடைய வேலை. ஆனால் சிலர் தூங்குவாங்க, தட்டின விழிச்சிட்டு வசனத்தை சொல்லுவாங்க. எனக்கு ஒரு நல்ல சகோதரி தெரியும், அவங்க தூங்குவாங்க, ஆனால் தட்டின உடனே நாம் பேசின வசனத்தை என்ன வார்த்தை சொன்னோன்னு அழகாக சொல்லுவாங்க. ஆனால் சிலருக்கு வசனமும் தெரியாது, விளக்கமும் தெரியாது, தூங்கினா போதும், எப்பவும் தூங்குவாங்க. வாழ்க்கையெல்லாம் தூங்கிட்டே இருந்தால் என்ன பழக்கம். கண்ணதாசன் பாடுறாரு, என்ன பாடினாரு, அருமை நந்தகுமார் பிரதர் பாடுங்க அந்த பாட்டை. நல்ல பொழுதையெல்லாம் தூங்கி கெடுத்தவர்கள் நாட்டை கெடுத்தவுடன் தானும் கெட்டார். அல்லும் பகலும் கல்லாக இருந்து கொண்டு என்ன சொல்மா, அதிர்ஷ்டம் இல்லை என்று அலட்டிக் கொள்வான். இது கண்ணதாசனுடைய பாட்டு. இன்றைக்கி தூங்கிக்கிட்டே இருப்பாங்க, எல்லா நிலையிலும் தூங்கிட்டு இருப்பாங்க. அதனால் தூங்குறவங்க எந்த ஆசீர்வாதத்தையும் பெற்றுக்கொள்ள முடியாதுங்க. 10 பேர் போனாங்க ஆண்டவருடைய ராஜ்யத்துக்கு நாங்கள் போகிறோன்னு, 10 மனவாட்டிகள். 10 பேர் கையில் என்ன இருந்தது, தீவட்டி இருந்தது. 10 பேர் கையில் என்ன இருந்தது, தீவட்டி இருந்தது. நடு ஜாமம் ஆண்டவர் வரப்போகிறார், மணவாளன் வருகிறார், மணவாளன் வருகிறார் என்று சத்தம் கேட்ட உடனே அதில் 5 பேர் கையில் தான் எண்ணெய் இருந்தது, கொண்டு போன 5 பேர் கையில் எண்ணெய் இல்லை. இன்றைக்கு அந்த பரிதாப நிலை யாருக்கும் வரக்கூடாது. அல்லேலூயா. நான் ஓடினதும் ஓடிக்கொண்டிருக்கிறதும் விருதாவாய் போகாதபடிக்கு எச்சரிக்கையாக இருக்க வேணும். அல்லேலூயா. ஆண்டவருக்குள்ளே நீ ஓடிக்கிட்டே இருக்கிற அந்த ஓட்டம் விருதாவாக போகக்கூடாது. நீ ஓடின ஓட்டம் ஒரு நிலையில் நின்று போகக்கூடாது. ஓடிக்கொண்டிருக்க நல்ல போராட்டத்தை போராடி ஓட்டத்தை முடித்தேன் என்ற வார்த்தை நமக்குள்ளே வரணும். அல்லேலூயா, அல்லேலூயா. நித்திய ஜீவனுக்காக நம்ம ஓடிக்கொண்டிருக்கிறோம். அல்லேலூயா. நித்திய ஜீவனை சுதந்திரிக்க முடியாது ஓடிக்கொண்டிருக்கிறோம். ஆகையினால் நம்ம ஓடுகிற ஓட்டத்தில் ஞானம் இருக்கணும். இந்த ஜனங்கள் எல்லாரும் உட்கார்ந்துட்டாங்க, உபவாசிக்க ஆரம்பித்தார்கள். அன்பு தேவனுடைய பிள்ளையே, 3 நாள் உபவாசத்தினாலே அகாஸ்வேரின் ராஜாவின் உளமதை திருப்பினாள் என்று எஸ்தரின் புஸ்தகத்திலே நாம் வாசிக்கிறோம். இந்த ஜனங்கள் 3 நாள் அல்லும் பழங்களும் புசியாமல், ஆடு மாடு முதலானவைகளுக்கும் தீவனம் காட்டாமல் தேவ பர்வதத்தில் தேவ பாதத்தில் உட்கார்ந்தாங்க. ராஜா என்ன செஞ்சார் தெரியுமா? நான் ராஜான்னு நினைக்கல. அவர் என்ன பண்ணாரு, தன் உடையெல்லாம் காட்டிட்டு என்ன பண்ண, ரட்டிலும் சாம்பலிலும் வந்து உட்கார்ந்தாரு. அன்பு மகனே, உனக்கு எது மேன்மையாய் தெரிகிறதோ, எது மகிமையாய் தோன்றுகிறதோ, எது அந்தஸ்தாய் தோன்றுகிறதோ, இதுதான் எனக்கு பெரிய காரியம் என்று எதை நினைத்து கொண்டிருக்கிறாயோ அதை தூக்கி தண்ணியில போடு, கர்த்தர் அற்புதம் செய்வார். எது உனக்கு பெரியதாய் தெரிகிறதோ, இந்த உலகத்தில் எது ஆண்டவரை காட்டிலும் பெரியது என்று நினைக்கிறாயோ அதை தூக்கி கடலிலே வீசு, கர்த்தர் உன்னை அற்புதங்கள் காண செய்வார். அல்லேலூயா. கடலிலே வழியை திறப்பார் உனக்கு. அல்லேலூயா. உன் வாழ்க்கையிலே வழி திறப்பார். உன் கஷ்டங்களுக்கு மத்தியில் உனக்கு வழி திறப்பார். கர்த்தரால் ஆகாது ஒன்றுமில்லை. 3 நாள் உபவாசித்து ஜெபித்தார்கள். அல்லேலூயா. இவன் என்ன செஞ்சான் தெரியுமா? போய் தீர்க்க தரிசனம் சொல்லிட்டான். சரி, இந்த ஜனங்களுக்கு என்ன நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு ஓடி வந்து எங்கே உட்காந்தாங்க? ஒரு சூரச் செடியில் உட்காந்துக்கிட்டார். அவர் அந்த செடியை நடலை, அந்த செடிக்கு அவர் தண்ணி பாய்ச்சலை, அந்த செடி வளர்ந்து வர்றதுக்கு அவர் ஒன்றுமே செய்யலை. ஆனால் தானாக முளைத்து தானாக வளர்ந்தது. அந்த நிழலில் போய் உட்காந்துக்கிட்டார்.
அந்த நிழலில் போய் உட்காந்துக்கிட்டு ஆமணுக்கு செடியில் சூற செடி வேற, ஆமணுக்கு செடி கிட்ட போய் உட்காந்துக்கிட்டார். என்ன நடக்கும்னு பார்த்துக்கிட்டே இருந்தார். அதை வாசிப்பா. அதுக்கு முன்னாடி வாசிங்க சிஸ்டர். அவன் போய் அங்கே உட்காந்து புறப்பட்டு குடிசையை போட்டு நகரத்துக்கு சம்பவிக்க போவதை தான் பார்க்கும்படிக்கு அந்த நிழலை உட்கார்ந்திருந்தான். அவன் மனமடிவுக்கு நீங்களாக்கவும் தேவனாகிய கர்த்தர் ஒரு ஆமணுக்கு செடியை முளைக்க செய்தார். அல்லேலூயா. ஆண்டவர் சோதிக்கிறவர் தான், ஆனால் சோதனையில் அப்படியே விட்டுருவர் அல்ல. அல்லேலூயா. சோதனையிலேருந்து தப்பித்து கொள்ளக்கூடிய போக்கையும் உருவாக்குவார் அவர். அல்லேலூயா. அப்படியானால் உனக்கு ஒரு சோதனையை கொடுத்துட்டாரு, இனிமேல் என்ன செய்ய போகிறேன்னு நினைக்காத. அந்த சோதனையிலேருந்து கர்த்தர் உன்னை காக்க வல்லவர். அல்லேலூயா. அந்த சோதனையிலேருந்து கர்த்தர் உன்னை தூக்கி உன்னை கர்த்தர் நல்ல இடத்துல வைக்க அவர் வல்லமுள்ளவராக இருக்கிறார். அவன் பார்த்தான், இனி நான் எங்கே போய் உட்காருவேன், இவங்களுக்கு விரோதமாக தீர்க்கதரிசனம் சொல்லிட்டேன், நான் எங்கே போக முடியும் என்று சொல்லி அவன் அலைந்த போது கர்த்தர் அவனுக்கு ஒரு செடியை உண்டாக்கினார். அல்லேலூயா. ஒரு செடியை உண்டாக்கி அது நிழலில் அவன் சுகமாய் படுத்து இலைப்பார கர்த்தர் உதவி செய்தார். சில வேளைகளில் நம்ம அப்படி தான், ஒரு நிழல் கிடச்சா போதும், அது இப்போ கிட்ட போய் உட்காந்துக்கிட்டு அப்பா எனக்கு ஒரு நிழல் கிடச்சிச்சு, இதிலேயே படுத்து சுகமாக தூங்கலாம், இதிலே சுகமாக இருக்கலாம். ஜபமாவது ஒன்றாவது, அங்கே ஜபத்துக்கு கூப்பிட்டாங்க, இங்கே ஜபத்துக்கு கூப்பிட்டாங்க. அவங்களுக்கு வேலை என்ன இருக்குது, இந்த பாஸ்டம்மாவுக்கு தினந்தோறும் ஜபம்னு சொல்லிடுவாங்க, அங்கெல்லாம் நம்மளால் ஓட முடியுமா என்று நினைக்கலாம். ஆனால் அந்த ஜபத்துக்கு போனால் நீ காக்கப்படுவ. இந்த செடி நல்லா இருக்குது, இதில் படுத்து தூங்கலாம், நீ படுத்து தூங்குனியா என்ன வரும்? காஞ்சி போயிடாத செடி. அல்லேலூயா. எதை நீ ஜீவ ஆதாரம் என்று நினைக்கிறாயோ அது உன்னை விட்டு எடுத்து படுப்பனால் நீ ஒன்றுமே செய்ய முடியாது. அன்பு தேவனுடைய பிள்ளையே, ஜபம் உன்னை காக்கிற ஒரு நிழல், ஜபம் உனக்காக போடப்படுகிற ஒரு கூடாரம். அல்லேலூயா. ஜபம் உன் வாழ்க்கை தரத்தை உயர்த்தக்கூடிய ஒரு அச்சாணி. அல்லேலூயா. ஆகையினால் ஜபம் இருந்தால் தான் ஜெயம் பெற முடியும். ஜபம் இல்லைன்றா வாழ்க்கையில் ஒன்றுமே கிடையாதுங்க. ஜபம் இருந்தால் மட்டும்தான் வாழ்க்கையை கர்த்தர் காப்பாற்றுவார். ஜபம் இல்லை, ஒன்றுமே இல்லை. என்ன நடக்க போகுது பார்க்கலாம். அடுத்தவங்க துன்பப்படுறத பார்க்கறதுக்கு நிறைய பேருக்கு சந்தோஷம். ஐயோப்பா அவங்க பண்ணதுக்கு சரியாக அனுபவிக்கிறாங்க. இப்படியெல்லாம் நம்ம சொல்லக்கூடாதுங்க ஆண்டவருடைய பிள்ளைங்க. அப்படி சொன்னால் என்ன ஆகும் தெரியுமா? அவங்க ஒன்று தான் அனுபவிப்பாங்க, நம்ம 10 அனுபவிப்போம். தெரியுமா உங்களுக்கு? நான் முதல்ல சொல்லிட்டேன், ஒரு விரல் நீட்டி அவங்கள நீ குற்றப்படுத்துகிற, மீதி 3 விரல் உன்னைத்தான் குற்றப்படுத்திட்டு இருக்குது. அவங்களுக்கு ஒரு கண்ணு தான் போச்சுன்னா உனக்கு 2 கண்ணும் போயிடும். ஆகினால் மற்றவர்களுடைய காரியத்தை குறித்து நீ சந்தோஷப்படாத. மற்றவங்களை குறித்து மற்றவர்கள் துன்பப்படும் போது அதை துன்பத்தை கண்டு நீ சந்தோஷப்படாத, அது பொல்லாத காரியம். இந்த யோனா அப்படி தான் போய் உட்காந்துக்கிட்டான், செடிகிட்ட போய் உட்காந்துக்கிட்டு எப்போ என்ன நடக்க போகுது. ஆனால் கர்த்தர் என்ன பண்ணார் தெரியுமா? அந்த ராஜாவின் இருதயத்தை மாற்றினார், ஜனங்களுடைய இருதயத்தை மாற்றினார். நீ வாழ்கிற இந்த நாளிலே நீ இப்போ குணப்பட்டா உனக்கு ஜீவன் உண்டு என்று சொல்லி அவனுடைய இருதயத்தை கர்த்தர் திருப்பினார். அல்லேலூயா. 3ஆம் அதிகாரம் 8, 9 வாசிங்க. மூடிக்கொண்டு தேவனை நோக்கி உரத்த சத்தமாய் கூப்பிடவும், தம் பொல்லாத வழியும் தங்களுடைய கொடுமைகளையும் விட்டு திரும்பி, யாருக்கு தெரியும் நாம் அழிந்து போகாதபடிக்கு ஒருவேளை தேவன் மனஸ்தாபப்பட்டு தம்முடைய உக்கிரக கோபத்தை விட்டு திரும்பினாலும் திரும்பி வருவார். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். அல்லேலூயா. நம்முடைய பாவங்களை நம்முடைய அக்கிரங்களை நம்மை விட்டு நீக்குவோம். கர்த்தருடைய பாதத்தில் நாம் அமர்ந்து ஜெபிப்போம். ஒருவேளை யாருக்கு தெரியும் கர்த்தர் இறங்குவார். அல்லேலூயா. யாருக்கு தெரியும் இன்றைக்கு இந்த நிலையில இருக்கிற, நாளைக்கு உன்னை பெரிய அதிகாரியாய் மாற்ற கர்த்தரால முடியும். இன்றைக்கு உன் சூழ்நிலைகள் இப்படி மோசமான நிலை இருக்கிறது, நாளைக்கு இதே நிலைமையை கர்த்தரால உயர்த்த முடியும். யாருக்கு தெரியும் உன் கடன்கள் நீங்க கர்த்தர் ஒரு பெரிய காற்றை வீச செய்வார். உன் கஷ்டங்கள் நீங்குவதற்கு கர்த்தர் ஒரு அற்புதத்தை செய்வார். யாருக்கு தெரியும்? இன்றைக்கு இருக்கிறவங்க நாளைக்கு அற்புதத்தை காண்பார்கள். இன்றைக்கு கஷ்டப்படுறவங்க நாளைக்கு கோபுரத்தில் உட்காருவாங்க.
அப்படிப்பட்ட அற்புதத்தை செய்ய அவரால் முடியும். அதுக்கு என்ன செய்யணும்? ரட்டுடுத்தி சாம்பலிலே உட்கார்ந்து அவரை தேடணும், கொடுமைகளை மாற்றணும், அக்கிரமங்களை நிவர்த்தி செய்யணும், பாவத்தையெல்லாம் தூக்கி போடணும். எல்லாத்தையும் விட்டுட்டு கர்த்தருடைய பாதம் போதும், நீ உட்காரு. கர்த்தர் உன்னை உயர்த்துவார், கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார், கர்த்தர் உன்னை மேன்மைப்படுத்துவார், கர்த்தர் உன்னை ஆக்கினைகளை அகற்றுவார். அவர் உன் ஆக்கினைகளை அகற்றி, ஆக்கினை, துன்பம், துயரம், உனக்கு வருகிற கேடுபாடான காரியங்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் மாற்றுவார். செப்பனியால் வாசிக்கிறோன்னு நினைக்கிறேன். அவர் அகற்றி உன் சத்துருக்களை விலக்கினார், உன் நடுவிலே இருக்கிறார், இனி நீ தீங்கை காணாய். அல்லேலூயா. அவர் உன் ஆக்கினைகளை அகற்றது மட்டும் இல்லை, உன் சத்துருக்களை விலக்குகிறார். அல்லேலூயா. எதெல்லாம் சத்துருவா இருக்குதோ அதையெல்லாம் கர்த்தர் அகற்றி, கர்த்தர் உன் நடுவிலே பெரிய காரியங்களை செய்ய போகிறார். அல்லேலூயா. உன் நடுவிலே பெரிய காரியத்தை செய்ய போகிறார். நீ இப்பொழுது இருக்கிறதை காட்டிலும் பெரிய ஆசீர்வாதத்தோடு விளங்க போற. இன்னைக்கு தூசா மதிக்கிற ஜனங்களுக்கு மத்தியில கர்த்தர் உன்னை உயர்ந்தவனாய் நிறுத்த போகிறார். ஒரு அருமையான பிள்ளைகள் இந்த சாதிக்க முழங்கால் ஜபத்துக்கு வருவாங்க. அவர் இந்த கேட்ரிங்லாம் வச்சு நடத்துகிறாரு. அவருடைய வீடு வாடகத்தில் இருந்தாங்க. நம்ம ஐயாவை கடந்த வருஷத்தில் கூப்பிட்டு ஜனவரி மாதம் ஜெபிக்கும்படியாக கூப்பிட்டாங்க. ஐயாவும் சத்யபிரபுவும் தான் அந்த இடத்துக்கு போய் ஜெபம் பண்ண போயிருக்காங்க. பார்த்தா ஒரு குப்பை நிறைஞ்ச இடமா, எல்லா குப்பையில் கொண்டு வந்து கொட்டுறாங்களே அந்த இடம். அந்த இடத்துல கொண்டு போய் இந்த இடத்துல ஜெபம் பண்ணுங்கய்யா, இங்கே தான் வீடு கட்டணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ ஐயா என்ன பண்ணியிருக்காங்க, அந்த குப்பையெல்லாம் ஒதுக்கிட்டு அங்கே ஒரு கல் எடுத்து வச்சு, இந்த கல்லில் இந்த வீடை கர்த்தர் ஆசீர்வதித்து அண்ணாந்து பார்க்கிற வீடாய் கர்த்தர் மாற்ற போகிறார். அல்லேலூயா. நீ உனக்கு ஒரு சின்ன வீடு இருந்தால் போதும்னு நினச்சிக்கிட்டு இருக்கிற, கர்த்தர் சொல்கிறார் இன்றைக்கு எல்லாரும் உன்னை அண்ணாந்து பார்க்கிறதான நிலையிலே தேவன் உன்னை உயர்த்த போகிறார் என்று தேவனுடைய மனுஷன் அன்றைக்கு ஜெபம் பண்ணி அந்த கல்லை எடுத்து அங்கே வச்சுட்டு வந்திருக்கிறாங்க. உண்மையாகவே அவங்க இறந்த பிறகு அண்ணாந்து பார்க்கக்கூடிய 3 மாடிகளை கட்டி பிரதிஷ்டை பண்ணி அந்த இடத்துல அந்த அருமையான பிள்ளைகள் சாட்சியாக நின்றாங்க. பாஸ்டையா பிசப்பையா வந்து ஜெபம் பண்ணாங்க. குப்பையில் இந்த குப்பையெல்லாம் ஒதுக்கிட்டு அங்கே கல்லை வச்சு அண்ணாந்து பார்க்கிற நிலையிலே கர்த்தருடைய ஆசீர்வதிக்க போகிறார். எனக்கு வாக்குத்தத்தம் சொல்லிட்டு போனாங்க. அந்த வாக்குத்தத்தத்தை கர்த்தர் நினைத்தார். நான் 30 லட்சத்துக்கு கூட என்னால் கட்ட முடியுமான்னு நினச்சேன். இன்னைக்கு 1 கோடியே 30 லட்சத்துக்கு வீடு கட்ட கர்த்தர் எனக்கு உதவி செய்தார். எவ்வளோ பெரிய அற்புதம் யோசித்து பாருங்க. ஒரு குப்பை மேட்டில் போய் காலை ஒதுக்கிட்டு கல்லை வச்சுட்டு ஒரு பரிசுத்தவான் சொல்லி வந்த அந்த வார்த்தையை அதே வருஷத்தில் 30 லட்சத்துக்கு கட்ட முடியாத அந்த வீட்டை 1 கோடியே 30 லட்சத்துக்கு கட்ட கர்த்தர் உதவி செய்திருக்கிறார். இன்றைக்கு நீங்கள் குப்பையில் இருக்கிற மாதிரி இருக்கலாம், உங்களை கோபுரத்தில் வைக்க கர்த்தரால முடியும். அல்லேலூயா. உங்கள் நிலைமைகள் தாழ்ந்து இருக்கலாம், அந்த தாழ்ந்து போன நிலைமையை கர்த்தர் உயர்த்த முடியும். அல்லேலூயா. இதுவரை ஒன்றுமில்லாதவர்களை போல இருக்கலாம், எல்லாம் உடையவர்களாய் கர்த்தர் உங்களை மாற்றப் போகிறார். இதுவரை நீ கஷ்டப்பட்டு கண்ணீர் வடித்து கொண்டிருக்கலாம், அந்த கண்ணீருக்கெல்லாம் கர்த்தர் ஒரு பதிலை கட்டளையிட போகிறார். உன் துக்க நாட்கள் முடிந்து போயிற்று, உன் கஷ்டமெல்லாம் தீங்கு போயிற்று. பனி போல கர்த்தர் உண்மையில் இறங்குகிறார். கர்த்தர் ஆசீர்வாதத்தை வர்ஷிக்க செய்கிறார். கர்த்தர் நேர்த்தியான இடங்களிலே உனக்கு சிறப்பான சுதந்திரத்தை கட்டளையிடுகிறார். கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை பெருகவும் பலுகவும் செய்கிறார். நீ ஒன்று செய்யணும், கர்த்தருக்கு கீழ்ப்படியணும், கர்த்தருடைய பாதத்தில் காத்திருக்கணும். நீ ஜெபித்தால் போதும், கர்த்தர் சூழ்நிலையை மாற்றுவார். நீ ஜெபித்தால் போதும், எல்லா அந்தகார சக்திகள் விலகி போகும். நீ ஜெபித்தால் போதும், எல்லா பில்லி சூனிய கட்டைகள் மறைந்து போகும். நீ ஜெபித்தால் போதும், எல்லா சூனிய மந்திரங்கள் மறைந்து போகும். நீ ஜெபித்தால் போதும், ஆசீர்வாதம் இறங்கும். கர்த்தர் ஆசீர்வாதத்தை இறக்குவார். கர்த்தர் ஆசீர்வாதத்தை இறக்குவார். அல்லேலூயா. அன்பு தேவனுடைய பிள்ளைகள் உபவாசித்து ஜெபித்தார்கள். அந்த ஜெபத்தை கேட்ட ஆண்டவர் அவர்களுக்கு செய்வேன் இந்த தீங்குக்காக கர்த்தர் மனஸ்தாபப்பட்டு அந்த தீங்கை செய்யாமல் போனார். இதுவரை உனக்கு கூட விரோதமாய் வாக்குத்தத்தங்கள் வந்திருக்கலாம், ஆனால் நீ முழங்கால் போட்டா அந்த விரோதமானதை கர்த்தர் மாற்றுவார். உனக்கான ஆசீர்வாதத்தை கட்டளையிடுவார். உனக்கான பெரிய காரியத்தை கர்த்தர் கட்டளையிடுவார். நீ இழந்து போனதை திரும்ப பெற்றுக்கொள்வாய். நீ எதை இழந்தாயோ அதையெல்லாம் கர்த்தர் நூறத்தனையாய் உனக்கு தருவார். உன் வீடு ஆசீர்வதிக்கப்படும். உன் எல்லா எல்லைகளிலே கர்த்தருடைய பிரசன்னம் இருக்கும். கர்த்தர் உன்னை உயர்த்துவார். யாருக்கு தெரியும், இன்றைக்கு நீங்க இருக்கீங்க, இந்த நிலைமையில் இருக்கீங்க, அடுத்த வருஷம் அண்ணாந்து பார்க்கிற நிலையை கர்த்தர் உங்களுக்கு கட்டளையிடுவார். அவரால் முடியாதுன்னு ஒண்ணுமே இல்லை. அவரால் சொன்னா செய்வார். அவர் சொன்னதை செய்கிறவர்,
சொன்னதை செய்கிற தேவன். உங்களுக்காக வாக்குத்தத்தம் பண்ணி இருக்கிறதை அவர் நிறைவேற்ற வல்லவராக இருக்கிறார். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இந்த மாதத்தில், இந்த வருஷத்தில் எதற்காக இந்த வாக்குத்தத்தம் கொடுத்தாருன்னு தெரியாது. உங்களை ஆசீர்வதிக்கும்படியாய், உங்கள் ஜெபத்தை கேட்கும்படியாய், உங்கள் விண்ணப்பத்திற்கு பதில் கொடுக்கும்படியாய், உங்களை உயர்த்தும்படியாய் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்தார். அவங்க என்ன காரியத்தை கேட்டாலும் அதை கர்த்தர் கட்டளையிடுவார். 3 நாள் உபவாசித்து ஜெபித்தாங்க. கர்த்தர் அவர்களுக்கு செய்வேன் இந்த தீங்கை செய்யாமல் விட்டார். அல்லேலூயா. யோனாவுக்கு ஒரு பாடத்தையும் புகட்டினார். என்ன பாடம்? 3 நாளுக்கு அப்புறம் என்ன ஆச்சு? அந்த செடி வாசிங்க. கட்டளையிட்டார். அவனுக்கு செடி அரித்து போட்டது, அது காய்ந்து போயிடுச்சு. உதித்த போது கீழ்காற்றை கட்டளையிட்டார். தலையின் மேல் படுகிறதுனால் சோர்ந்து போய் தனக்குள்ளே சாவை விரும்பி அவன் ஒருத்தன் அந்த செடி காஞ்சி போனதுனால மனமடிவாகி அவன் சொல்கிறான், நான் உயிரோடு இருக்கிறத காட்டில் செத்து போகிறது நல்லதுங்க. நீங்கள் தான் சொன்னீங்க, நான் வந்தேன். நீங்கள் தான் சொல்ல சொன்னீங்க, சொன்னேன். இப்போ ஒரு செடியை கொடுத்தீங்க எனக்குன்னு, அதையும் அரிச்சிட்டிங்களே, நான் என்ன பண்ணுவேன் என்று சொல்லி அந்த மனுஷன் அவன் தவிக்கும் போது கர்த்தர் அவனுக்கு ஒரு பாடத்தை புகட்டுகிறார். அடுத்த வசனம். யோனாவை நோக்கி, ஒரு ஆமனுக்கு நிமித்தம் எரிச்சலாக இருக்கிறது நலமா? அதற்கு அவன், நான் மரண பரியந்தம் அப்படித்தான் இருப்பேன். இன்றைக்கி நிறைய பேர் அப்படி தான் பேசுறது. என்னம்மா இப்படி கோபமாக இருக்கிறேன்? இல்லைங்க, நான் மரண பரியந்தம் அப்படி தான் இருப்பேன். நான் அப்படி தாங்க இருப்பேன். நான்லாம் ஒன்றும் மாற்றிக்க மாட்டேங்க. நீ மாற்றலைன்னா நஷ்டம் யாருக்கு? உனக்கு தான். நீ மாறினா அவருக்கு என்ன லாபம், நீ மாறாவிட்டால் அவருக்கு என்ன நஷ்டம்? யோபில் சொல்லியிருக்கிறாரு, நீ ரட்சிக்கப்பட்டு நீ மனம் திரும்பினா அவருக்கு என்ன லாபம், நீ மனம் திரும்ப விட்டால் அவருக்கு என்ன நஷ்டம்? ஒன்றுமே இல்லை. உனக்கு தான் நஷ்டம், உனக்கு தான் லாபம். மனம் திரும்பினா லாபம், மனம் திரும்ப விட்டால் நஷ்டம். அல்லேலூயா. இப்படி தான் இவன் சொல்கிறான், நான் மரண பரியந்தம் இருப்பேன் என்று சொல்லி. அப்பொழுது ஆண்டவர் சொல்கிறார், வாசிங்க. நீ பிரயாசப்படாததும் நீ வளர்க்காததும் ஒரே ராத்திரி முளைத்தும் ஒரு ராத்திரி அழிந்து போனதுமான ஆமனுக்காக பரிதாபப்படுகிறாயே. வலது கைக்கு இடது கைக்கும் வித்தியாசம் அறியாத 120,000 ஜனங்கள். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் சொல்லுகிறார், ஒரு ஆமனுக்காக நீ பரிதாபப்படுறியப்பா. 120,000 பேர் இந்த தேசத்தில் இருக்கிறானே, இந்த பட்டணத்தில் இருக்கானே, அவன் மரித்து போனான், அவன் செத்து போனான், உனக்கு என்ன லாபம் கிடைக்கும்? நீ ஒரு செடிக்காக பரிதாபப்படும் போது, இந்த ஜனங்களை உருவாக்கின தேவன், இவர்களுக்கு தகப்பனாய் இருக்கிற தேவன், இவர்களுக்கு தாயாய் இருந்து நடத்துகிற தேவன், நான் பரிதபிக்காமல் இருப்பேனோ? அன்பு தேவனுடைய பிள்ளையே, உனக்கு பரிதபிக்க யாருன்னு நினைக்காத. உன் தேவன் பக்கத்தில் இருந்து பரிதபிக்கிறார். அல்லேலூயா. என் மகனுக்காக, என் மகளுக்காக நான் தினந்தோறும் பரிதபிக்கிறேன். என் மகனுக்காக நான் ஒவ்வொரு நாளும் தேவ சமூகத்தில் நிற்கிறேன் என்று சொல்லி ஆண்டவர் உனக்காக பரிதபிக்கிற தேவனாய் இருக்கிறார். உனக்காக கர்ப்ப வேதனைப்படுகிற தேவனாய் இருக்கிறார். உனக்காக பரிந்து பேசுகிற தேவனாய் இருக்கிறார். உனக்காக யாவையும் செய்கிற தேவனாய் இருக்கிறார். நீ கீழ்ப்படிந்தால் ஆசீர்வாதம், கீழ்ப்படியாவிட்டால் சாபம். ஆகினால் எதை நீங்கள் தெரிஞ்சு கொள்றீங்க? கீழ்ப்படிங்க, ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்க. தூக்கி போடுங்க, அமைதல் உண்டாகும். எதை தூக்கி போடணுமோ அதை தூக்கி போடுங்க. உங்கள் வாழ்க்கையில் கொந்தளிக்கிறதெல்லாம் அமைதல் உண்டாகும். உபவாசித்து ஜெபிங்க, மாற்றக்கூடாததை கர்த்தர் மாற்றுவார். கர்த்தர் இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பார்.